நம்ம காதுல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட நமக்கு ஏன் தாங்க முடியாத அளவுக்கு வலியை கொடுக்குது? நம்ம உடல் ஏன் நமக்கு ஏதேனும் புண் அல்லது காயங்கள் ஏற்பட்டா கொஞ்சமா ஒரு வலியை ஏற்படுத்தி தெரியப்படுத்தினா போதும் இல்லையா? எதற்காக தாங்க முடியாத வலியை நமக்கு கொடுக்கணும்? சுமார் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 மனுஷங்க ஒரு காட்டுக்குள்ள வேட்டையாட போறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. 2 பேருமே தற்செயலா கூர்மையான முள்ளின் மீதோ அல்லது கற்கள் மீதோ கால் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் மனுஷன் மிகவும் லேசான வலி மட்டுமே ஏற்படுது. ரத்தம் கொட்டினாலும் அவன் கவலைப்படல. ஏன்னா அவனுக்கு வலியே இல்ல. தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கான். நாட்கள் போக போக அந்த காயம் இன்னும் அதிகமாகி சீழ்பிடித்து இறுதியில அவனால வேட்டையாடவோ அல்லது உயிர் வாழவோ முடியாம போகுது. ஆனா 2வது மனுஷனுக்கு கடுமையான தாங்க முடியாத வலி ஏற்படுது. அவன் உடனடியா அங்கேயே நின்று கால்ல குத்திய முள் அல்லது கல்லை எடுத்துட்டு தன்னோட காலை பாதுகாத்து அது குணமடைகிறதுக்கு ஓய்வெடுத்து கால அவகாசத்தை கொடுக்கணும். இதனாலேயே அவன் உயிர் பழைக்கிறான். இப்போ சொல்லுங்க, இந்த 2 பேர்ல யாரோட மரபணுக்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கும்? நிச்சயமா அந்த 2வது மனுஷன் தான் இல்லையா? அதனாலதான் பரிணாம வளர்ச்சி காயம் ஏதேனும் ஏற்பட்டா நமக்கு ஒரு மென்மையான நோட்டிபிகேஷன் தரத்துக்கு பதிலா ஒரு பலத்தை தாங்க முடியாத எச்சரிக்கை மணியை நமக்கு கொடுக்குது. உங்களுக்கு காயம் ஏற்படும் போது உங்களோட உடல் சில வேதிப்பொருட்களை வெளியிட்டு வலி நரம்புகளை அதிக உணர்தலின் முறையதான் மாத்துது. இது பாதிக்கப்பட்ட உடற்பகுதியை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறத வலுக்கட்டாயமா தடுக்குது. இந்த கடுமையான வலி இல்லைன்னா பெரும்பாலான மக்கள் உள்ளுறுப்பு மற்றும் வெளிக்காயங்களை அலட்சியப்படுத்தி அதை இன்னும் மோசமாக்கிடுவாங்க. எனவே வலி நமக்கு தண்டனை இல்லை. ஒரு சிறிய அல்லது பெரிய காயம் நம்மளோட உயிருக்கே ஆபத்தா மாறுவதற்கு முன்னாடி அதை கவனிச்சு ஓய்வெடுக்கிறத கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை. அவ்வளவுதான்.